ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை தொடர்பான பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருப்பதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குளிர்கால கூட்டத்தொடரில் சூட்டை கிளப்பும் என தெரிகிறது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இவற்றில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அளித்த பரிந்துரைகளுக்கு மத்திய அரசு ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 2014ஆம் ஆண்டு நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் நேர விரயம் குறைக்கப்படுவதோடு தேர்தல் செலவினங்களும் குறைக்கப்படும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். We will create consensus and the entire legal processes, once they are completed, then we can say which will be the appointed date. I'm sure you would have read the report. Report is available on the website and anybody can download it. It's a public document. So once you read it, you will come to know that there is an appointed date. So once that process completes, process gets initiated, then we will be able to tell which will be the first election. 2047ஆம் ஆண்டுக்குள் சிறந்த பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு இத்திட்டம் கொண்டுவரப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு பாரதிய ஜனதா தரப்பில் வரவேற்பு தெரிவிக்கப்படும் அதே வேளையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்படும் என்கின்றன. இது கூட்டாட்சிக்கு எதிரானது, இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரானது. இந்த ஒரு தேர்தல் ஒரு நாடு என்ற முழக்கம் என்பது முழக்கமாகத்தான் இருக்குமே ஒழிய இது பாராளுமன்றத்திலே தோற்றுவிக்கப்படும், மக்கள் மன்றத்திலே முதலிலே தோற்றிருக்கிறது. 2024 மீண்டும் இதை குறுக்கு வழியிலே கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார் மோடி. இந்த முறையும் மோடி தோல்வியுறுவார். காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ 54 முறை மாநில அரசுகளை கலைத்திருக்கிறது. இதனாலேயே நிறைய டேர்ன் ஆயிடுச்சு. பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல கொஞ்சம் டேர்ன் ஆச்சு. இப்படி நம்மளே இந்த தேர்தல்கள் மாறி மாறி போறதுக்கு காங்கிரஸ் கட்சியோட ஜனநாயக விரோத செயல்கள்லாம் காரணமா இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல்லாம் மக்கள் இப்பவும் 3 ஓட்டுகளை ஒரே நேரத்தில் போடுறாங்க. நீங்க கிராமப்புற ஊராட்சி தேர்தல்லாம் உறுப்பினருக்கு, பிரசிடென்ட்டுக்கு, சேர்மன் அப்படிலாம் போடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எம்எல்ஏ யார் போடணும், எம்பி யார் போடணும், அவங்க தாராளம் போடலாம். நம்ம ஒவ்வொரு முறையும் திட்டங்களை தீட்ட முடியாம, செயல்படுத்த முடியாம, தேர்தல் அறிவிச்சாச்சு, எல்லா திட்டத்தையும் முடக்கி போடு, எலெக்ஷன் கோட் ஆயிடுச்சு, இனிமேல் கோட் ஆஃப் கான்டக்ட் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலுக்கும் பண்ணி ஏறத்தாழ 5 வருஷத்துல ஒரு வருஷம் இதுல கெட்டு போயிருது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்க குழு அமைக்கப்பட்டது. இக்குழு தலைநகர் டெல்லியில் பல கட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தியதோடு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிடமிருந்து கருத்துக்களை பெற்று 18,626 பக்கங்களை கொண்ட அறிக்கையை கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைத்தது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.